ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நைஸ் ஃபன் இன்டீட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்டீட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இன்ஃபேக்ட், அதாவது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, நைஸ் ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அப்போ இன்டீட்னா இன்ஃபேக்ட்னு அர்த்தம். அடுத்து, த புவர் உமன் இஸ் இன் அ பேனிக். பேனிக் சிச்சுவேஷனா பயப்படுற மாதிரியான நிகழ்வு நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஏழை பெண் வந்து எப்படி இருந்தானா பயத்துல இருந்தா. அப்போ பயம்னா ஃபியர், பேனிக்னா ஃபியர். The mother consoled her little girl. கன்சோல்னா என்ன? ஒருத்தவங்களை சமாதானப்படுத்துறது. அப்ப அம்மா வந்து அந்த குழந்தைய, சின்ன குழந்தைய வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்ப அதுக்கான சினானிம்ஸ்னா என்ன? அதோட பொருள் தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப கம்ஃபர்டட், அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்துறாங்க, கம்ஃபர்டட். அடுத்து, யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்டு. யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. செல்ஃப் சென்டர்னா ஈகோஸ்டிக், அவங்க வந்து ஈகோஸ்டிக்கா இருப்பாங்க அப்படிங்கிறதா செல்ஃப் சென்டர் அர்த்தம். வாட் இஸ் தி சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங்? அதாவது சீக்ரெட்னா என்ன? ரகசியம். ஸோ அப்போ ரகசியம் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? முணுமுணுக்கிறது, முணுமுணுத்து சொல்லுவாங்க. சவுண்டு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக விஸ்பர் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க காதுக்குள்ள போய் முணுமுணுத்து பேசுறதுதான் வந்து விஸ்பரிங். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா முர்முர். ஓகேவா? ஸோ விஸ்பரிங்னா முர்முர். இது எல்லாமே சினானிம்ஸ், அதாவது அதோட